தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். அதாவது நம்ம வார வாரம் நிறைய அரிய பெரிய சிறப்பான விருந்தினர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் ரொம்பவே பிரபலமான ஒரு நபர். சிறந்த நகைச்சுவை நடிகர்னு சொல்லலாம். ஒரு குணச்சித்திர நடிகர். சில சமயங்கள்ல வில்லனாவும் காணப்படக்கூடிய ஒரு நபர். அவர்தான் நம்முடைய ஐயா பயில்வான் ரங்கநாதன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முதல்ல எனக்கு உங்ககிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, உங்க பேருக்கு முன்னாடி இருக்கிற இந்த அடைமொழி ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பயில்வான் ரங்கநாதன் அப்படின்ற பேர் வந்தது? இது கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பயில்வான் ரங்கநாதன். ஆனால் உண்மையை உடைச்சி சொல்லணும்னா நான் பயில்வானே கிடையாது. குஸ்தி பயில்வானும் கிடையாது, மல்யுத்த பயில்வானும் கிடையாது. அப்போ நான் புறத்தில் எம்ஜிஆர் அவர்கிட்ட பணியாற்றிட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே பல பரிசுகள் தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, முதல் பரிசு 2ஆம் பரிசு வாங்கியிருக்கிறேன் வெயிட் லிஃப்டிங்கில். அவர்கிட்ட பணியாற்றிட்டு இருக்கும்போது சென்னையில் வலு தூக்கும் போட்டி பவர் லிஃப்டிங்கில் ஃபஸ்ட்டு அது குமுதத்துலேயும் வந்துச்சு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன். அப்போ அவர் என்னை பயில்வான்னு கூப்பிட ஆரம்பித்தார் எம்ஜிஆர். அப்போ அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னை நடிக்க வைக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. அதனால் என்னை பயில்வான்னு கூப்பிட ஆரம்பித்தார். அதேமாதிரி நான் நடித்த முதல் படம் இயக்குனர் துரை இயக்கிய கிளிஞ்சல்களில் பயில்வான் ரங்கநாதன் அடமொழி போட்டார். அது அப்படியே தொடர்ந்துருச்சு. ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. இப்போ எம்ஜிஆர் ஐயா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தீவிரமான ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க அவரோட ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா? அதை பத்தின உங்களோட அனுபவங்கள் என்ன? அதாவது அவருக்கு என்ன நடிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு ஃபைட்டிங்லாம் நான் சரியாக கற்றுக்கல. நடிப்பு பயிற்சிலாம் எனக்கு அவ்வளோ வராது. ஆனால் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, நான் எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ்லையும் எனக்கு ஒரு மாதம்லாம் உண்டு, படத்துலையும் நடிக்க வச்சு எனக்கு பணம் கொடுப்பாரு. பணம் கொடுத்தா நடித்தா தான் பணம் கொடுப்பாங்க சினிமா கம்பெனியில். எம்ஜிஆர் சொன்னால் உடனே பணம் கொடுத்துருவாங்க. நான் நடிக்கிற லிஸ்ட்டில் அதில் இருக்கும். ஆனால் நான் அதாவது உலகம் சுற்றுவாலிவன், மாரியமிட்ட சுந்தரபாண்டியன், நவரத்னம் படத்துலலாம் நான் சம்பளம் வாங்கியிருக்கேன், நடிக்கவும் செஞ்சுருக்கேன். ஆனால் என் முகம் தெரிஞ்சாதான் எனக்கே. நானே அந்த படத்தை பார்த்தா என் முகம் தெரியல. ஆனால் முதல்ல எம்ஜிஆருடைய அருள் வாக்குனால நடிகனான நான். அவர் எப்படின்னா முதல்ல நான் அவர்கிட்ட பணியாற்றிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் அவர் தான் எம்ஜிஆருடைய தொடர்ந்த படங்களுக்கு ஸ்டண்ட் அமைக்கிறவர். மீனவன்பன் படத்தில் அவரை கூப்பிட்டு இவனு ஒரு வேஷம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டண்ட் மாஸ்டரை பார்த்து. அப்புறம் என்னை நடிக்கிறியான்னு கேட்குறாரு. என்னை நடிக்க தெரியான்னு சொல்கிறேன். எம்ஜிஆர் ஷாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் சொல்கிறாரு, ஏயா எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் தவம் இருக்கான், நீ அவரோடவே இருக்க, எம்ஜிஆரோட நடிக்கணும்னு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்கான், சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அவரே ஒன்றே நடி அப்படின்னு சொல்கிறாரு. நடிக்க தெரியாங்கிறிய விவரங்கட்டவனாக இருக்கிய இழிச்சவனையா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் மறுநாளே நவரத்னம் படத்தில் நடிக்கிறதுக்கு என்னை ஊட்டிக்கு கூப்பிட்டு போனாங்க நடிகராக. அதில் ஒரு 8000 ரூபா பணம் கொடுத்தாரு. அப்போ 8000 ரூபாங்க பெரிய விஷயம். அவர் கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, நான் இதெல்லாம் ஏன் உனக்கு செய்கிறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு எம்ஜிஆர் என்கிட்ட கேட்டார். அப்போது நான் அப்படி பேந்து பிடிச்சேன். நீ வெயிட் லிஃப்டிங் செய்கிற, வெயிட் லிஃப்டிங் காஸ்ட்லி கேம், அதுக்கு தினமும் நிறைய ஊட்டச்சத்து, இறைச்சி, முட்டைலாம் நிறைய சாப்பிடணும், அதுக்கான ஊக்கத்தொகை தான் இதுன்னு சொன்னார். எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அவர் உடற்பயிற்சி மேலே, ஒருத்தன் தேகப்பயிற்சி மேலே எவ்வளவு ஆர்வம் காட்டினாருங்கிறது அதுக்கப்புறம் தெரியும். இந்த இடத்துல அவரை பற்றி சொல்லி ஆகணும். காலையில் 4 மணிக்கு எழுந்துருவார். எழுந்த உடனேயே இந்த கரலாக்கட்டை சுற்றுவார், அப்புறம் பேரலல் பார் போவார், அப்புறம் 1 மணி நேரம் கழித்து நல்லா நீந்துவார். அவருடைய உடல், அவருடைய வயசு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்றும் பேனர் தான். அது காரணம் அவருடைய உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்கிறவங்களை கண்டாலும் அவர் பிடிக்கும். எல்லா ஸ்டண்டு நடிகர்களையும் கூப்பிட்டு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். பாக்யராஜ் சாரோட நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா உங்களோட ஹிட்ஸ் படம் எல்லாமே பாக்யராஜ் சாரோட டைரக்ஷன்ல பண்ண மாதிரி, இல்ல அவரோட சேர்ந்து நடிச்ச மாதிரி, அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் தொடர்பு எப்படிப்பட்டது? அதாவது முந்தான முடிச்சில் எனக்கு செலெக்ஷன் ஏவிஎம்ல கூப்பிட்டாங்க. அது கூப்பிட்ட முக்கியமான காரணம் அவருடைய மனைவி பிரவீனா பாக்யராஜ். இந்த மாதிரி ராஜா ஏவிஎம்காக பாருங்கண்ணே போய் பார்த்தேன். உடனே வைத்திரு கேரக்டர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொன்னார். அவுட்டோர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த படம் ஷூட்டிங்கு. முந்தானை முடிச்சு முருங்கா வைத்திரு. அதில் ஒரு டைலாக் கொடுத்து இவரை பேச வைங்கன்னு கேமராமேன் அசோக் மாட்ட சொன்னார். அண்ணே படிச்சிங்களா? படித்தேன். போகலாம் டேக் அப்படின்னாரு.
ஒரே டேக்கில் அந்த டயலாகை ஓகே பண்ணேன். அது பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் பத்திரிகைக்காரராக இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நல்ல நடிகராகவும் இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப உச்சிமா வந்தார். ரெண்டாவது நடிப்புங்கிறது முதல்ல சொல்லி கொடுத்தது அவர் தான். எப்படின்னா முதல்ல மனப்பாடமாக டயலாக் உள்வாங்கிங்க, அதுக்கப்புறம் இந்த கேரக்டரை நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க அதை மட்டும் செய்யுங்க, அதான் யதார்த்த நடிப்புன்னு சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். சில இயக்கங்கள் மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாக்யராஜ் சார் வந்து எனக்கு அவருக்குமான தொடர்பு அவர் உதவி இயக்குனராக இருந்த காலத்துலேருந்தே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட நான் வந்து அவரை விட வயசு 3 வயசு அதிகம் இருந்தாலும் அவர் என்ன அண்ணேன்னு சொல்லுவார், நான் அவரை சாருன்னு சொல்லுவேன். ஒரு யதார்த்தமான நடிப்பு வந்து அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டனால அவர் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அதான் உண்மை. அவ பிள்ளைதாச்சி பொம்பளை கொஞ்சம் நாளைக்கு போக்குவரத்து வச்சுக்காம இருந்தா உடம்புக்கு நல்லதுன்னு அவ்வளவு தூரம் படிச்சு சொன்ன. நேற்றுக்கு இந்நேரம் சொல்லி இன்னைக்கு நேரம் வந்து அது நோவுது இது நோவுது என்னடா அர்த்தம்? பேசுறா என்னடா முழு நாட்டு இருக்க? ஒரு ராத்திரிக்கு தள்ளி படுக்க முடியல, நீ எப்படா ஒரு மாதம் தாக்கு பிடிக்க போற? இல்லைங்க இல்லைங்க எவ்வளவு அவன் தான் இருக்க மாட்டாம தெரியுறானா? உனக்கு எங்க போச்சு அறிவு? உடனே பிடிச்சு வெளியே வாசல்ல படியான்னு சொல்ல வேண்டியதானே? நீ அவனோட சேர்ந்து குத்துருச்சாக்கும். ராத்திரி வரைக்கும் வாசல்ல தானுங்க படுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு பனி பெய்து உள்ள வாருன்னு சொன்னாருங்க. நானே ஏதாச்சும் ஒட்டு போட்டுனுங்க. கடைசியில பார்த்தா இந்த மனுஷன் அம்மா ஐயோ. ஏண்டி உன் புத்திய காமிச்சிட்டல, என் மேல தப்பில்ல வைத்தியர. நேத்து சோறுங்கிறப்ப வேண்டாங்க இப்பதான் முருங்கா குழம்பு வச்சு ஊத்துன்னு ஊத்திட்டான். முருங்கைக்காயா இல்ல உனக்கு ஏதாவது இருக்கா? நானே அவனை தள்ளிப்படுன்னு சொல்லியிருக்கேன், அவனுக்கு போய் முருங்கைக்காய் குழம்பு வச்சு கொடுத்துருக்கியே. என்ன சார் இன்னும் தகராறு பண்ற போல இருக்க? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப பிடிவாதம் பண்றான். ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இந்த விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க மரியாதையை கெட்டு போயிரு சார். ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க ஐயா, கதாநாயகன் அப்படின்ற படத்துல வந்து எங்க எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு படம் அது. முக்தா ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்த அந்த படம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் பார்த்த படம். அதை பத்தி அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்களேன். முக்தா ஸ்ரீனிவாசன் சார் மேனேஜர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். வந்து சார் முக்தா சார் உங்கள்கிட்ட கேட்டு சொன்னார், நீங்கள் பாக்யராஜ் சார் படத்தில் மட்டும்தான் நடிப்பீங்களான்னு கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா தொடர்ந்து நான் பாக்யராஜ் சார் படத்தில் மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்கேன். இல்லை நான் எல்லா படத்துலையும் நடிப்பேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை ஒரு 25 நாள் காலிச்சிட்டு வேணும் அப்படின்னு சொன்னார். நான் இல்லை எத்தனை நாளும் நடிக்கிறேன் சார்ன்ட்டு கேரளாவுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. முதல் ஷெடியூல் சென்னையில் முடிஞ்சது. கேரளாவில் படப்பிடிப்பு ஆரம்பம். ஆனால் அப்போ எனக்கு ஒரு கால் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கால் முறிஞ்சு போச்சு. ஆனால் கண்டிப்பாக அங்கே கேரளாவில் படப்பிடிப்பு நடத்த வேண்டிய கட்டாயம் இக்கட்டான சூழ்நிலை. அப்போ முக்தா சார் என்னை பெருசலாக கூப்பிட்டு, உங்களுக்கு கால் உடஞ்சிருக்கே தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் கொஞ்சம் நடக்க முடியும்னு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்கன்னாரு. பரவாயில்ல சார் நான் வரேன்னு சொன்னேன். அந்த வலி வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஓடுற காட்சிகள்லாம் அதில் வரும், சேசிங் காட்சிகள் கேரளாவில். ஒரு காலில் ஷூ போட்டிருப்பேன், ஒரு காலில் வெறும் பேண்டேஜ் மட்டும் போட்டுக்கிட்டு நொண்டி நடந்தேன். படம் பார்த்தவங்களாம் சொன்னாங்க, சார் நல்லா நொண்டி அடிச்சு விடுறீங்க சார் அப்படின்னாங்க. எருவுக்கு நோவு காவைக்கைக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம வலியை ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க, ரசிக்கிறாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அந்த படத்தில் வர்ற எல்லா காட்சிகளுமே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அதான் அது காரணம். ஏன்னா முக்தா ஸ்ரீனிவாசன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து இன்றைக்கு இருக்கிற இயக்குநர்களில் மூத்தவர் அவர் தான். காமெடியாக அப்படி ரசிப்பார். காமெடி கதையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் அவர். காமெடி நல்லா தான் இருக்குது, இது கதையை விட்டு வெளியே போகுது, கதைக்கு உள்ளே சொல்லுங்கம்பாரு. காமெடி காட்சிகளில் விழுந்து சிரிக்கக்கூடிய இயக்குநர்களில் பாக்யராஜ் சார் மாதிரி முக்தா ஸ்ரீனிவாசன் சாரையும் சொல்லணும். உங்களை பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் தோன்ற ஒரு ஃபேமஸான டைலாக், எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான். ஸோ இந்த டைலாக் வந்து உங்கள் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த அனுபவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆவாரம்பு மலையாளத்தில் தகராறுன்ட்டு பிரதாப் போத்து கதை நடித்த முதல் படம், சூப்பர் ஹிட் படம். அந்த படத்தை தயாரிப்பாளர் கேஆர் வாங்கி அதை தமிழில் தயாரித்தார். அதில் வில்லனை வந்து கவுண்டர் பண்ணி காமெடி கொஞ்சம் கம்மியாக பண்ணுவார். தயாரிப்பாளர் கேஆர் என்ன ஃபீல் பண்ணார்னா, படத்தில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, தமிழ் ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நான் தான் தயாரிப்பாளர். ஸோ படத்தில் கவுண்டர் பண்ணியிருக்கனால கவுண்டர் மணிக்கு காமெடி கண்டிப்பாக தேவை, அந்த சீன்கள் எழுதணும்னு சொல்லிட்டு தான் இந்த மேலே இருக்கவங்க பார்த்துவாங்க சீனை எடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய இயக்குனர் பரதன் வந்து இப்போ இல்லை. அவர் மிகப்பெரிய கேரள பட இயக்குனர், வெற்றிப்பட இயக்குனர், தேசிய விருது பெற்ற இயக்குனர் பரதன். அவருக்கு இந்த காமெடி காட்சிகள் பிடிக்கவே இல்லை. பிடிக்காம வேண்டா வெறுப்பாக தான் இந்த காட்சிகளை படமாக்கினார். ஆனால் அந்த படமாக்கின பிறகு அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு 2 முறை சிரிச்சார், ஸ்மைல் பண்ணார்.
அப்புறம் நைட்டு தானே ஷூட் பண்ணாங்க, 2:30 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சோன்னு சொன்னார். நான் ஒன்று நினச்சேன், ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க, நல்லாவே இருந்தது அப்படின்னு மலையாளத்தை சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் படம் 100 நாள் ஓடிச்சு. இன்றைக்கு என்னை பார்க்குற எல்லாருமே அந்த டயலாக் தான் சொல்லுவாங்க, எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்குவோம். பாப்பா செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கானா? அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பாத்து போறாங்க, உள்ள வாங்க. ஆமா. சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஐயோ, இது என்ன தேக்கு மரமா? யோ, இந்த ஆசார் புத்தி உன்னை விட்டு போதா பாத்தியா? நீங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த? ஐயோ பாப்பா, நீ தப்பா நினைக்காத. நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு ஆக்கியிருக்கானே. எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சு உருவாக்குனது? அவர் வந்துட்டாரு போல இருக்கே. இப்ப நான் எங்க போய் ஒளியறது? எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க. கொஞ்சம் திரும்பு. யோ, பரணி மேல போய் உட்கார்ந்துட்டியா? பரணி மேலையா? என்ன அங்கடி மேலையும் கீழே ஏத்தி விடுறீங்க? ஐயோ, சீக்கிரையா. பின்னால ஒரு கை பிடிச்சு கொடு. இந்த பாரு, அப்படியே விட்டு வர. என்ன வேணும்? இரு சொல்றேன். அப்பாடா, அந்த ஆசாரி இங்க வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வரதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்திருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன, அவன் அழகு என்ன? நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு. என்ன சொல்ற? ஐயோ, அவர் வந்துட்டாரு போல இருக்கே. இப்ப என்ன செய்யறது? சீக்கிரம் ஒளிஞ்சுக்க. கீழே ஒளிஞ்சுக்க. பாப்பா, இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன ஏத்திருந்தானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து, ஆள் அவுட்டு. இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பயில்வான். இன்னும் எனக்கு வெறி அடங்கல. என்னடி சத்தம்? அது ஒண்ணு இல்லைங்க, கொல்லையில எருமை மாடு காத்துதுங்க. வா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடும். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? இந்த ஆளுக்கு எப்படியாவது எரிச்சல் மூட்டி வெளியே அனுப்பிச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 தடவை வாழ அனுப்பிச்சிட்டா. இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறானே, அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க? கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. ஐயா, நீங்க வந்து சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி நான் உண்மையான பயில்வான் கிடையாது அப்படின்லாம். ஆனா பாக்குற எங்களுக்கு வந்து தெரியும், பயில்வான்ற பேருக்கு ஏத்த மாதிரியே நீங்க ரொம்ப அப்படியே ஒரு டெரரா தான் இருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து வில்லன் ரோலும் செட் ஆகும், அதே சமயத்துல காமெடி ரோலும் உங்களுக்கு வந்து அப்படியே ரொம்பவே இயல்பா வருது. சோ நீங்க வந்து எதை வந்து ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து வில்லனா நடிக்கிறது ரொம்ப இஷ்டமா இருக்குமா, இல்ல காமெடியன் ரோல் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்குமா? ஆந்திர முதலமைச்சர் NT ராமராவ், மத்திய அமைச்சர் சிரஞ்சீவியோட நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபைட் பண்ணேன். நிறைய இடங்களில் போன் ஃப்ராக்சர் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் அப்போல்லாம் வந்து பொம்பளைங்களும் சின்ன பசங்களும் பக்கத்திலே வரமாட்டாங்க. பார்த்தா என்னமோ விரோதி மாதிரி பார்ப்பாங்க. வில்லன்னாலே, நான் சொல்கிறேன் 20 வருஷம் முன்னாடி, வில்லன்னாலே ஒரு டைப்பாக பார்ப்பாங்க. இப்படியே முறைச்சிக்கிட்டே தான் நம்மளே பண்ணிடுவோன்னு பார்ப்பாங்க. முதல் முறையாக அந்த கிளிஞ்சல்கள் முந்தானை முடிச்சு கதாநாயகன் தர்மதுரை வந்த பிறகு இந்த காமெடி நடிகன்னு அவங்கள ஏற்றதுக்கப்புறம் சின்ன பசங்களாம் பதில் ஓடிடுறது, அங்கிள் வருது, பொம்பளைங்கள்லாம் சிரிக்கிறது,
எப்பவுமே வில்லன் வந்து படத்துக்கு தேவை, ஆனால் காமெடியன் வில்லனை ஓவர்டேக் பண்ணிடுவான். ஏன்னா இன்றைக்கு வடிவேலும் சரி, விவேக்கும் சரி, கவுண்டமணியும் சரி, கவுண்டமணி விவேக்கு சிந்தியில் இருந்தால் தான் பார்க்க வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் ரசனை காமெடிக்கு இருக்கு. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? எது? அந்த ஆளுங்களுக்கு எப்படி நம்ம கம்பெனில வேலை போட்டு கொடுத்தீங்க? எந்த ஆளு? அதான் சார் அந்த 2 சிஐடி. சிஐடியா? என்னடா உளறற? ஒருத்தன் என்னடான்னா குடோன்ல மூட்டை தூக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் அக்கவுண்ட் செக்ஷன்ல ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ காட், அவங்கள இன்னைக்கு தான்டா வேலைக்கு சேர்த்தேன். அவனுக்கு சிஐடின்னு எனக்கு அப்புறம் தெரியும். ஆபீஸ்ல நுழைஞ்சி விவரங்களை சேகரிச்சு என்ன உள்ள தள்ளுறதுக்கு வழி பண்றானுங்களா? இனிய நாம தாமதிக்க கூடாது. அவங்களை ஃபாலோ பண்ண விடியறதுக்குள்ளார அவங்க டெட் பாடி ரோட்ல கிடக்கணும். கோ டன் பாஸ். இன்னொரு ஃபேமஸான டயலாக்னு பாத்தீங்கன்னா இந்த பிம்பிலிக்கு பிலாம்பி. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ல இருந்து இது நிறைய சினிமா பாட்டுல கூட வர ஆரம்பிச்சிருச்சு. விஜய் சார் கூட அவரோட படங்கள்லாம் சொல்ற அளவுக்கு அது ஒரு ஃபேமஸான டயலாக்கா ஆயிடுச்சு. அப்படி ஒரு டயலாக் வந்து ஆரம்பிச்சு விட்டதே நீங்க தான் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பிம்பிலிக்கு பிலாம்பி அப்படின்னு என்ன? பிம்பிளிக்கு பிளாப்பி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் படத்தில் வந்த காமெடி சீனு. 7000 8000 பிம்பிளிக்கு பிளாப்பியா, இது அந்த காமெடி சீனு. இது வந்து நான் காரணம் இல்லை, இதுக்கு கதை வசனம் எழுதிய கலைப்புலி சேகரன் தான் இந்த பிம்பிளிக்கு பிளாப்பின்னா என்ன அர்த்தம்னு அவர் பதில் சொல்லணும். கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே அது ஜனங்களுக்கு தெரியும்னே அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் பிம்பிளிக்கு பிளாப்பின்னா என்னன்னே அர்த்தம் இல்லை, அது வேற ஒரு நாட்டு மொழின்னு நினைக்கிறேன். என்னையா இது? இது சிங்கம் உட்காந்து சேருங்க. சிங்கம் உட்கார்ந்து சேரா? மைசூர் சிங்கம் ஹைதர் அலி மகாராஜா உட்காந்து சேருங்க. இது உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதுவும் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா? அடட, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை. இரியா, அவசரப்படாத. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா, எங்கடா போற? சேர செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோலை உரிச்சுட்டு வாங்க. செக் பண்ணாதானே? இங்க கவனி, இதை செக் பண்ணுமா? எஸ் சார். என்ன துணியில் ஈர சத்தம் கேக்கு? என்னம்மா செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்டேன், பழகாலத்து சேர்தா சார். ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000. சிம்பிளிக்கு பிள்ளையாட்டி. பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில 10,000 அர்த்தம். 12,000. ஸ்டாப் இட். என்ன விளையாடுறீங்களா மேம்? நீங்க எப்ப ஏழாம் விட்டு முடியுது, நான் எப்ப டெல்லி போறது? பிளைட் டைம் ஆச்சு மேம். புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது ஒருத்தர் வெட்டி விடியா? வந்திருக்கிற பார்ட்டியை பார்த்தா பயங்கர விளப்போம்பல் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 12,000 கொடுங்க. அப்படின்னா தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. பஞ்சு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். How much? 12,000. 10,000 ரூபாய். எங்க பரம்பரை சொத்தை 10,000 ரூபாய் விற்கிறது ரொம்ப பிச்சைக்காரதனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்டே கொடு. நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும்.
ஜலாலுதீன் பாதுஷா வாழ்க்கை, ஜலாலுதீன் பாதுஷா ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000, பிம்பிளிக்கு பிள்ளைப்பி 12000, 14000, 16000, 18000, 20000, 20000, ஒரு தரம், 2 தரம், 3 தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கட். அது மட்டும் இல்லை, அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்ல வந்து முக்கியமான விஷயம், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தாங்க. அதில் சீட்டை கழட்டியவர் பாண்டியராஜன், அது நீட்டிக்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரம் ஓடி இருப்பேன். அப்போ எனக்கு வெயிட் வந்து 115 கிலோ. 115 கிலோவை ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு நான் உட்கார்ந்த என் ஆட்டம் க்ளோஸு. அந்த ரிஸ்கியான ஃபைட் எடுத்தவரும் கலைப்புலி சேரம் தான். காரணம் என்ன, ஊரை தெரிஞ்சுட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரே பேத்தாஸாக இருக்கும், ஹெவியாக பேத்தாஸாக இருக்கும். ஸோ இன்டர்வலுக்கு முன்னால் அந்த காமெடி வேணுங்கிறக்க அந்த ஃபைட் எடுத்தார். எனக்கு நல்ல பேர் கொடுத்த படங்களில் ஒன்று ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, இப்ப வந்து நீங்க பெரிய நடிகர், நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து சூப்பர் ஸ்டாரோட பண்ணணும் அப்படின்னு சொல்றது எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஒரு கனவு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல நீங்க வந்து தர்மதுரை அப்படின்ற ஒரு படம் ரொம்பவே ஹிட்டான ஒரு படம் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து ஒரு வில்லன் அப்படின்னு சொன்னா கட்டி புரண்டு அப்படியே அடிச்சு பிடிச்சு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க வந்து அப்படியே தொட்டும் தொடாம பட்டும் படாம ஒரு ஃபைட் சீக்வென்ஸ்ல அதுல வந்திருக்கும். சோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த படத்துக்கு என்னை கூட்டு போகும்போது ரஜினி சாரோட ஒரு ஃபைட்டு ஒரு 3 நாள் கழிச்சிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அந்த லொக்கேஷன் பற்றி சொல்லி ஆகணும். தர்மதுரை நாங்கள் ஃபைட்டு எடுத்த இடம் ரஜினி சார் பிறந்த சொந்த ஊர். அந்த ஊரில் சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்குது. ரஜினி சார் பிறந்தார். அந்த ஊரில் ஒரு அடுக்குமாடி வீடு ஒன்று இருக்குது. அதில் வந்து திண்ணையில் தான் ரஜினி படுத்திருந்தார். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானவர். அப்போ அவர் தான் சொன்னார், ஊரை தெரிஞ்ச படத்தில் காமெடியாக பண்ணியிருக்காருங்கன்னு. அதனால் இந்த ஃபைட்டை ஆக்ரோஷமான ஃபைட்டாக இல்லாமல் ஒரு காமெடியாக ஆனால் ஃபைட் மாதிரி தெரியணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி 7 நாள் எடுத்தாங்க. அதான் தர்மதுரை படம். அதில் பாராட்ட வேண்டிய அம்சம் என்னென்னா, எனக்கும் ரஜினிக்கும் ஒரே வயசு தான். அவர் ஒவ்வொருடைய என்னை தடியாக பாரு, ஒவ்வொருட சொல்லும்போது சாரி ரங்கநாதன் சொல்லுவார். அது அவருடைய பெருந்தன்மையாக காட்டுது. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் ஒவ்வொருட தடியான்னு சொல்லும்போதெல்லாம் தியேட்டரில் எனக்கு கிளாப்ஸ் கிடைக்கும் சார், அதான் எனக்கு பெரிய கொடுப்புனான்னு. அதேமாதிரி தியேட்டரில் ரஜினி எப்பப்போ தடியான்னு சொல்கிறாரோ அப்போல்லாம் எனக்கு கிளாப்ஸ் விழுந்தது. ரஜினியோடைய நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க, அவர் எனக்கு சூப்பர் ஸ்டாராகவே தெரியல. ஏன்னா நான் ராயப்பேட்டையில் லாட்ஜ் தங்கியிருக்கும்போது நான் 18ஆம் நம்பர் ரூமு, சிவாஜி ராவுன்னு அவர் 12ஆம் நம்பர் ரூமில் தங்கியிருந்தார். நாங்கள் 2 பேரும் அப்போவுமே வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். நான் இப்போ பத்திரிகையில் இருந்தேன், அவர் சினிமாவில் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வந்து ரஜினி. எவ்வளவு தான் புகழ்ந்து பேசினாலும் காதலே வாங்கிக்க மாட்டார். ஏதாவது விமர்சனம் சொன்னால் சொல்லுங்கள் என்ன அப்படிலாம் கேட்கக்கூடிய ஒரு நபர் ரஜினி. அதனால தான் அவர் வந்து இன்னும் ஒரு உயர்வான இடத்துக்கே போயிட்டுருக்காரு. நடிகர்களில் தெய்வம் புரட்சியாளர் எம்ஜிஆர், நடிகர்களில் ஒரு நல்ல மனிதன் ரஜினிகாந்த், நடிகர்களில் நல்ல நடிகர் கமலஹாசன். ஏண்டா நான் கட்டிக்க போற முறப்பொண்ணோட நடுத்தருல காலித்தனமா கூத்த அடிக்கிற? நீ சுமாரியா, நான் பேசிக்கிறேன். யோ, நான் உன்னை கட்டிக்கிறேன்னு எப்பயா சொன்ன? அதான் அவங்க அப்பவே ஒத்துக்கிட்டானே. அப்ப உடனே கட்டிக்கோ. ஏண்டா கிண்டலா பண்ற? கொஞ்சம் வெளிய விடுங்க. போட தடியா. அப்பா 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 அப்பா. ஏ தடியா, இங்க வாடா. கம்மினாட்டி எருமை நாய பொறுக்கி சகலவாட ஆத்துக்கு. அப்பா 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 சந்தைக்கு வந்த அப்பா அப்பா.
ஐயா மாட்டிக்கிட்டான். நடிகர் திலகமோட அவரோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்காத நடிகர்களே கிடையாது. ஆனா அப்படி ஒரு அரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட படிக்காத பண்ணையார் படத்தில் நடிக்கிறதுக்கு இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் என்னை கூப்பிட்டாரு. என்ன காரணம், அப்போ நான் பரபரப்பாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். 15 மணி நடிச்சு முடிச்சிட்டேன். 7 டேக் ஆச்சு, ஓகே ஆகவே இல்லை. KS கோபாலகிருஷ்ணன் என்னை வந்து காதுகிட்ட வந்து வச்சார். நீலாம் எப்படியே நடிகை, நான் உனக்கு எவன் நடிகன்னு பேர் வச்சான், ஒரு வசனம் பேசுகிறவங்க திட்டிவிட்டார். உடனே சிவாஜி கொஞ்சம் ஓரமாக இருங்க டைரக்டர்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ என்ன பண்ண, நீ என்ன தப்பு பண்ணுறது தெரியுதான்னு கேட்டார். சார் தெரியல சார்னு. நீ என் முகத்தை பார்க்காத, முகத்தை பார்க்காம நெஞ்சை பார்த்து டைலாக் பேசினார். அடுத்த டேக் ஓகே. அங்கேருந்து KS கோபாலகிருஷ்ணன் ஓடி வந்து அப்பா டேக் ஓகே பண்ணிட்டேன்னாரு. சார் ஓகே பண்ணல சார், சார் சொன்னார் எப்படி நடிக்கணும்னு நான் நடித்தேன்னு. அந்த மாதிரி சிவாஜி சார்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, அவருடைய முகத்தை பார்த்தோம்னா நம்ம டயலாக்கும் மறந்து போவோம், நம்ம பாத்திரமும் மறந்து போவோம், அவர் நடிக்கிறதில் நம்ம மறந்து போய் உட்காந்துருப்போம். இதான் அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படி வாடா புப்பிட்டி கற்பானுங்களான்னா, டேய் இந்த நான் ஒருத்தன் தான்டா, எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க நொப்பேன் நோய் உன் தங்கச்சி, நீங்க 3 பேர், நீங்க பிறந்ததுல இருந்து செலவு கணக்கு பாப்போமா? அதை விடுங்க. உங்களை கொண்டுட்டு போய் பட்டணத்துல படிக்க வச்சானே நொப்பேன். இவனுங்க படிச்சு கழிச்ச கணக்கையெல்லாம் சேர்த்தோம்னா இவனுங்க காலத்துக்கும் உங்க காலடியில கொத்தடிமையா கிடக்கணுங்க. பெரியப்பா நீ ரொம்ப சீப்பாயிட்ட. பச்சை பிள்ளைங்களை வளர்த்த கணக்கெல்லாம் பேசுறியே, இன்னும் கொஞ்ச நேரம் போனா சோத்து கணக்கெல்லாம் பேச போட்டிருக்கேன். வாக பிரிவினேன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் பேசிதான்ப்பா தீரணும். ஐயா, இவ்வளவு நேரம் எங்க எல்லாருக்காகவும் நீங்க உங்களுடைய திரையுலக அனுபவங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அருமையா வந்து எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு பொதிகை தொலைக்காட்சி சார்பா ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்த பொதிகை தொலைக்காட்சி ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.